வணக்கம். துலாம் துலா ராசிக்கியான மே மாத பலன்கள். துலா ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 மே மாசம் ரொம்ப அமோகமா இருக்க போகுதுங்க. வேலை பார்க்குற இடத்துல சிங்கம் களமிறங்குதுங்கிற மாதிரி செம கெத்தா இருக்குமுங்க. ஆனா கூட வேலை செய்றவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் உஷாரா இருக்கணுமுங்க. இல்லனா என்ன கொடுமசாரிதுன்னு உங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி ஏதாவது செஞ்சு வச்சிடுவாங்க. மத்தபடி வியாபாரம் பண்றவங்களுக்கு ஒரு நடுத்தரமான லாபம் கிடைக்குமுங்க. படிக்கிற புள்ளைங்களுக்கு இந்த மாசம் ஒரு பெரிய அதிர்ஷ்டந்தாங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி நீங்க படிக்கிற படிப்பு உங்களுக்கு பெரிய அந்தஸ்தை தேடி தருமுங்க. குறிப்பா இந்த சட்டம் கலை இலக்கியம்னு படிக்கிறவங்க எல்லாம் செம திறமைசாலியா செயல்படுவீங்க. அத நினைச்சு நீங்களே ஹாஹான்னு பெருமையா சிரிச்சுப்பீங்க. மாசத்தோட ஆரம்பத்துல சனி பகவானும் செவ்வாயும் சேர்ந்து கொஞ்சம் குடைச்சல கொடுத்தாலும் அப்புறம் சூரியனை கண்ட பனி போல எல்லாம் சரியாகிடுமுங்க. காதலிக்கிறவங்களுக்கு இந்த மாசம் அப்படியே மனசுக்குள்ள ஒரு இனிமையான பாட்டு பாடுற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்குமுங்க. கல்யாண பேச்சுவார்த்தை எல்லாம் பழம் நழுவி பால்ல விழுந்த கதையா ரொம்ப சாதகமா முடியுமுங்க. ஆனா ஒண்ணுங்க, உங்க வாழ்க்கை துணை கூட மட்டும் சின்ன சின்னதா அப்பப்போ முட்டிக்கிற மாதிரி இருக்குமுங்க. அந்த நேரத்துல ஏண்டா இப்படி நடக்குதுன்னு ஆத்திரம் வந்தாலும் விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லைன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு புன்னகையோட போயிட்டே இருங்க. இல்லனா வீணா மனஸ்தாபம் தான் மிஞ்சுமுங்க. காசு பண விஷயத்துல எந்த பயமும் இல்லைங்க. கை நிறைய பணம் வர்றதால இந்த துணிமணி ஆடம்பர பொருள்னு வாங்கி தள்ளுவீங்க. வருமானம் வந்தா செலவும் வரும்னு புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா இருங்க. ஆரோக்கியத்துல எந்த குறையும் இல்லைங்க. நல்லா தெம்பா வலம் வரலாம். மொத்தத்துல இந்த மே மாசம் உங்களுக்கு ஒரு வசந்த காலம் தாங்க. எப்பவும் போல கெத்தா சிரிச்சுக்கிட்டே உங்க வேலைய பாருங்க. வாழ்க வளமுடன். வணக்கம். விருச்சிகம். விருச்சிக ராசிக்கான மே மாத பலன்கள். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 மே மாசம் ஒரு மாதிரியா கலவையான ஆட்டமா தான் இருக்க போகுதுங்க. சூரிய பகவான் நல்ல இடத்துல இருக்கிறதால வியாபாரம் பண்றவங்களுக்கும் வேலைக்கு போறவங்களுக்கும் ஆரம்பத்துல ஜாலி ஜிம்கானா தாங்க அப்படியே அள்ளி பருவாரு. ஆனா மாசத்தோட 2வது பாதியில மட்டும் வியாபாரத்துல எந்த பெரிய புது முடிவும் எடுக்காதீங்க. ஆழம் தெரியாம காலை விடாதன்னு நம்ம பெரியவங்க சொன்னதை மனசுல வச்சுக்கோங்க. வேலையில இருக்கிறவங்க முதல் பாதி செம கெத்தா வேலை பார்ப்பீங்க. ஆனா அப்புறம் கொஞ்சம் அசால்ட்டா இருந்தீங்கன்னா என்ன குடும்ப சரவணன் இதுன்னு நீங்களே வருத்தப்படுற மாதிரி ஆகிடும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு 4வது வீட்ல ராகு வந்து உட்காந்துக்கிட்டு மனச அலைபாய விடுவாரு. ஏண்டா படிக்கிறோன்னு கடுப்பாகும். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி கவனமா மனச ஒருநிலைப்படுத்தி படிச்சீங்கன்னா தான் உருப்படியா தேர முடியுங்க. இல்லனா மார்க்கு ஒரு மாதிரி ஆகிடும் பாருங்களேன். குடும்ப வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நடுத்தரமான சந்தோஷம் இருக்குங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ மூஞ்சிய தூக்கி வைக்க வைக்கும். ஏண்டா இப்படி நடக்குதுன்னு கோபம் பத்திக்கிட்டு வரும். அந்த நேரத்துல பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு அமைதியா இருந்துட்டீங்கன்னா எல்லாம் சரியாகிடுங்க. காதலிக்கிறவங்களுக்கு இந்த மாசம் ஒரு மாதிரியா சோதனையான காலம்தாங்க. ஒருத்தர் புரிஞ்சிக்காம சண்டை போட்டுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா மாசத்தோட 2வது பாதியில வந்ததுடா ஒரு சிரிப்புன்னு சொல்ற மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்கும். சின்ன சின்ன சண்டையெல்லாம் பெருசு பண்ணாம விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லைன்னு போயிட்டே இருங்க. கல்யாணமானவங்க வாழ்க்கை ஒரு மாதிரியா சுமாராவே போற மாதிரி இருந்தாலும் வீண் வம்ப தவிர்த்தா நிம்மதியா ஒரு புன்னகையோட காலத்தை தள்ளலாமுங்க. வாழ்க்கை ஒரு வட்டங்க. இங்க தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான்னு நினைச்சுக்கிட்டு நிதானமா இருங்க. காசு பண விஷயத்துல குரு பகவான் உங்களுக்கு துணை அணிக்கிறாரு. ஆனா சனி பகவான் கொஞ்சம் காலை இழுத்து பிடிப்பாரு.
கை நிறைய சம்பளம் வந்தாலும் காலனா மிஞ்ச மாட்டேங்குதேன்னு உங்களுக்கு கடுப்பாகும். இருந்தாலும் பணப்புழக்கம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. அதனால பயப்பட வேண்டியதில்ல. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி லாபம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சந்தோஷம் மனசுல வந்து ஒட்டிக்கிடுமுங்க. ஆரோக்கியத்துல எந்த பெரிய குந்தகமும் இல்லைங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு புரிஞ்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டு தெம்பாயிருங்க. உடம்புல ஒரு சுறுசுறுப்பு இருக்குங்க. அதனால இந்த மே மாசத்தை நீங்க ஒரு கை பாத்திரலாமுங்க. மத்தவங்க பேச்சை கேட்டு ஆத்திரப்படாம எப்பவும் போல கெத்த சிரிச்சுக்கிட்டே உங்க வேலைய பாருங்க. எல்லாம் நன்மையாவே நடக்குங்க. வாழ்க வளமுடன். வணக்கம். தனுசு தனுசு ராசிக்கான மே மாத பலன்கள். தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த 2026 மே மாசம் ஒரு மாதிரியா கலவையான ஆட்டமாத்தான் இருக்க போகுதுங்க. வேலைக்கு போற இடத்துல மட்டும் ரொம்ப உஷாரா இருக்கணுமுங்க. அதுவும் கூட வேலை செய்யற பொண்ணுங்க கிட்ட எந்த வம்பு தும்புக்கும் போகாம மரியாதை முக்கியம் பிகுழுன்னு விஜய் சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் எட்டவே நின்னு மரியாதையா நடந்துக்கோங்க. அப்படி இருந்தீங்கன்னா இந்த ஆட்டத்துல ஜெயிக்க போறது யாருன்னு கேட்குற அளவுக்கு உங்க வேலை சூப்பரா அமையுமுங்க. பிஸ்னஸ் பண்றவங்கள விட சம்பளத்துக்கு போறவங்களுக்கு தான் இந்த மாசம் செம யோகமுங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்கு தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவுன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி நீங்க எவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு படிப்பு மண்டையில ஏறுமுங்க. குறிப்பா மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமுங்க. ஆனா குடும்பத்துல மட்டும் கொஞ்சம் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற கதையா சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் தெருசாகி மனச வாட்டும். வீட்ல யாராவது கோவமா இருந்தா ஏண்டா இப்படி பேசுறீங்கன்னு பதிலுக்கு எகிராம விட்டு கொடுத்தவன் கெட்டு போவதில்லைன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு சமாதானம் பண்ணிடுங்க. காதல் விஷயத்துல மட்டும் இந்த மாசம் ஒரு மாதிரியா விரிசல் வர்ற மாதிரி இருக்குமுங்க. அதனால பார்த்து பேசுங்க மக்களேன்னு தான் சொல்லணுமுங்க. ஆனா கல்யாணமானவர்களுக்கு வாழ்க்கை ரொம்ப திருப்தியா பழம் நழுவி பால்ல விழுந்த கதையா ரொம்ப சந்தோஷமா இருக்குமுங்க. சின்ன சின்ன வாக்குவாதத்தை தவிர்த்தா ஜாலி ஓ ஜிம்கானாதாங்க. காசு பண விஷயத்துல வரவு வந்தாலும் சேமிப்புங்கிறது குதிரை கொம்பா தான் இருக்குமுங்க. வர்றது வர்ற மாதிரி இருக்கு, போறது போற மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு கடுப்பாகும். ஆனா குரு பகவான் அருளாசி இருக்கிறதால வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும்னு வள்ளுவர் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா திட்டமிட்டீங்கன்னா பண கஷ்டம் உங்களை ஒன்னும் பண்ணாதுங்க. ஆரோக்கியத்துல பசித்து புசின்னு சாப்பாட்டுல கட்டுப்பாடா இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம தெம்பா இருக்கலாம். மொத்தத்துல பார்த்தா கோபத்தை குறைச்சிக்கிட்டு பொறுமையா இருந்தீங்கன்னா இந்த மாசம் நீங்க ஒரு ராஜ நட போடலாமுங்க. எல்லாம் நன்மையாவே நடக்குமுங்க. வாழ்க வளமுடன்.